விழித்துளியின் வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான, அதாவது பொதுவா அண்ணன் தம்பிகள், சகோதர சகோதரிகள் பிறக்கிறாங்க. ஆனா அவர்களுக்குள்ள பல பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள் தாங்க முடியாத அளவிற்கு கொலை செய்யும் நிலைமைக்கு கூட போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அந்த அளவிற்கு சொத்து மேல ஒரு ஈர்ப்பு. இப்படியாக இருக்கிறதுல ஏன் இந்த சொத்து பிரச்சனை சகோதரர்களுக்கு மத்தியில வருது? இதுல அவர்கள் என்ன தவற விட்டார்கள்? இதை எப்படி சரி செய்வது? அப்ப இந்த சொத்து பிரச்சனை இல்லாத சகோதரத்துவமாக அந்த சொத்து பிரச்சனை எப்படி தீர்த்து கொள்வது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். தீர்த்து கொள்வதுங்களோட நீங்க வேற எதுவும் நினைச்சிட வேண்டாம். சொத்தை முறைப்படி எப்படி மாற்றிக்கொள்வது? அப்படி மாற்றப்படும் போது இதுல எங்க இந்த குழப்பங்கள் ஏற்படுதுன்னா, இந்த பூர்வீக சொத்து. அதுலதான் குழப்பம் ஏற்படுது. பூர்வீக சொத்து கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த சுயார்ஜித சொத்து கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? இதோட விளக்கம் உங்களுக்கு தெரிஞ்சாதான் இந்த சொத்து பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அதாவது சொத்துரிமை சட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த சுயார்ஜித சொத்து, அப்புறம் இந்த பூர்வீக சொத்து, இதற்கிடையான வேறுபாட்டை நீங்க புரிந்து கொள்வது மிக அவசியமா இருக்குது. இப்ப சுயார்ஜித சொத்து அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நபர் தனது சொந்த வருமானத்துல, அவரது உழைப்புல, அவரது சொந்த சேமிப்புல வாங்கிய சொத்து தான் சுயார்ஜித சொத்து. ரைட்டுங்களா? இது அவர் தனது வாழ்நாளில் தானாகவே சம்பாதித்த ஒன்று. இப்ப புரியுதா சுயார்ஜித சொத்துனா என்னன்ட்டு? இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்ப சரவணன் நான் இருக்கிறேன் அப்படின்னா, நான் ஒரு மென்பொருள் நிறுவனத்துல வேலை செஞ்சு என்னுடைய சேமிப்புல ஒரு நிலத்தையோ இல்ல வீடையோ வாங்குறேன் அப்படின்னா, அது எனக்கான சுயார்ஜித சொத்தா இருக்குது. இப்ப புரியுதுங்களையா? இந்த சொத்தை யாருக்கு விற்கணும், யாருக்கு உயில் எழுதி வைக்கணும் அப்படிங்கிறத நான் தான் முழுமையா முடிவு செய்யணும். ஏன்னா இது என்னுடைய வருமானத்துல நானே சம்பாதித்த ஒன்று தானே. அப்ப முழு சுதந்திரமும் எனக்கு தான் இருக்குது. இதுல என் பிள்ளைகளோ, அதாவது மகன் மகள் 2 பேருமே இதுல வந்துடுறாங்க. அப்ப என்னுடைய பிள்ளைகள் நான் உயிரோட இருக்கும் வரைக்கும் இந்த உரிமையை கோர முடியாது. ரைட்டுங்களா? அப்ப நானா சம்பாதித்த சொத்து எனக்கு மட்டும்தான். இதுதான் சுயார்ஜித சொத்து அப்படிங்கிறது. ரைட்டுங்களா? இப்ப இந்த பூர்வீக சொத்துனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது தந்தை வழியில், என்னுடைய தந்தை இருக்காங்கன்னா என்னுடைய தந்தை வழியில பாட்டன், தாத்தான்னு சொல்லுவோம் இல்லையா? தாத்தன், அடுத்து முப்பாட்டன், பூட்டன், இப்படியாக முந்தைய 3 தலைமுறையிடமிருந்து பிரிக்கப்படாம கைமாறி வரக்கூடியதுதான் இந்த பூர்வீக சொத்துங்கிறது. அப்ப தெரிஞ்சுக்கங்க, இப்ப நான் இருக்கிறேன், நான் 4வது தலைமுறை. எனக்கு முன்னாடி என்னுடைய தந்தை, என்னுடைய தந்தையுடைய தந்தை தாத்தா, என் தாத்தாவுடைய தந்தை என்னுடைய பாட்டன், இப்படியாக இந்த 3 தலைமுறையை தாண்டி எனக்கு வருது இல்லையா? இதுதான் பூர்வீக சொத்துங்கிறது. இப்ப புரியுதுங்களா? இது 3ஆ 4ஆ 5ஆங்கிறது தாண்டி இந்த 3ஐ தாண்டி 4வது வரும்போது பூர்வீக சொத்தா மாறுது. புரியுதுங்களா? சரி, இந்த சொத்துல ஒரு குழந்தை கருவுல உருவான உடனே அந்த சொத்துக்கான உரிமையை அந்த குழந்தைக்கு வந்துடுது. ரைட்டுங்களா? இது குடும்பத்தில் உள்ள அனைத்து வாரிசுகளுக்கும், அதாவது ஆண் பெண் சார்ந்து எல்லாருக்குமே இதுல சமமான பங்கு உண்டு அப்படிங்கிறதான் சட்டமும் சொல்லுது. இந்த பூர்வீக சொத்து, ஏன்னா இது அது தன்மையை எப்போது இழக்குது? ஏன்னா இங்கதான் பிரச்சனை ஏற்படுது. இப்ப சுயார்ஜித சொத்தா பூர்வீக சொத்தா அப்படிங்கிறது தெரியாம, இல்ல அந்த சொத்து பிரிக்கப்பட்டுருச்சா அப்படிங்கிறது தெரியாமல் சில குழப்பங்கள் ஏற்படுது இல்லையா? அப்ப இது எப்ப அந்த தன்மையை இழக்குது அப்படின்னா, ஒரு பூர்வீக சொத்து ஒரு குறிப்பிட்ட கட்டத்துல அதன் பூர்வீக தன்மையை இழந்து ஒரு தனிநபரின் சுயார்ஜித சொத்தா மாறுது. இதற்கான காரணம் என்னன்னு தெரியுமா? அதாவது சட்டப்பூர்வ பாக பிரிவினை. இதுதாங்க. இந்த பாக பிரிவினையை 4 தலைமுறையா பாக பிரிவினையை செய்யாம வரும்போது அது பூர்வீக சொத்தா இருக்குது. இப்ப இந்த பாக பிரிவினையை சட்டப்பூர்வமாக லீகலா பூர்வீக சொத்து உறுப்பினர்களுக்கிடையே முறைப்படி பிரிக்கப்பட்டு தனித்தனியாக பங்குகளாக பிரிக்கப்படும் போது அந்த பங்கு பெற்ற நபருக்கு அது அவருடைய தனிப்பட்ட சுயார்ஜித சொத்தா மாறுகிறது. இது புரியுதா உங்களுக்கு? அப்ப ஒரு பூர்வீக சொத்து சட்டப்படி லீகலா என்ன அந்த வாரிசுகளுக்கு பிரிக்கப்பட்டு அவர்கள் பெயருக்கு மாற்றப்படும் போது சுயார்ஜித சொத்தா மாறுது. ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பரிசு அல்லது உயில், இது ஒரு சொத்து தந்தை வழி வாரிசாக இல்லாம ஒருவருக்கு உயில் மூலமாகவோ தான செட்டில்மெண்ட் மூலமாகவோ கிடைத்தால் அது பூர்வீக சொத்தாக கருதப்படாது. ரைட்டுங்களா? ஏன்னா அவங்க தந்தை வழி இல்லாமல் வரக்கூடியது தானே. அது பூர்வீக சொத்தா ஏற்படாது. அப்படின்னா தந்தை வழியிலிருந்து வர்றது மட்டும்தான் பூர்வீக சொத்து. ரைட்டுங்களா? அப்ப தாய் வழி அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாய் வழி சொத்து தாயிடம் இருந்தோ அல்லது தாய் வழி உறவினரிடம் இருந்தோ ஒருவருக்கு சொத்து கிடைத்தால் அது சட்டப்படி பூர்வீக சொத்தாகாது. அப்ப
இப்ப சகோதர சகோதரியர்கள் இருக்காங்க. இப்ப சகோதரிக்கு வந்து நீங்க வந்து ஒரு சொத்தை கொடுக்குறீங்கன்னா அவங்க வாரிசுதாரர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு என்ன பண்ண முடியாது, அந்த சகோதரிகிட்ட வந்து இது பூர்வீக சொத்து அவர்கள் குழந்தைகளோ அவர்கள் குடும்பத்தில் உள்ளவங்களோ அதை வாங்க முடியாது. அந்த சகோதரி இருக்காங்க இல்லையா, அந்த சகோதரி விரும்பிதான் அவங்க கொடுக்க முடியும். சோ அப்ப அது பூர்வீக சொத்துல அந்த வாரிசுதாரர்களை பெற முடியாது. சோ இதுவும் உங்களுக்கு தெளிவு கிடைக்குது இல்லையா. இப்ப இந்த தெளிவுக்கு இன்னும் உதாரணத்தை நான் சொன்னோம்னா, இப்ப வந்துட்டு ஒரு சுந்தரன் ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவருடைய தாத்தா காலத்துல 10 ஏக்கர் பூர்வீக நிலம் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 10 ஏக்கர் நிலம் வந்து இன்னும் பிரிக்கப்படாமலே இருந்தா சுந்தருடைய மகன் மகள் இருவருக்குமே பிறப்பால் அந்த பூர்வீக சொத்துல சம உரிமை இருக்கு. ரைட்டுங்களா. இப்ப சுந்தர் வந்துட்டு அதை விற்க நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், வாரிசுதாரன் கையெழுத்து இல்லாம விற்க முடியாது. அவருடைய பிள்ளைகள் இருக்காங்க இல்லையா, அந்த பிள்ளைகளுடைய கையெழுத்தும் அவர் வாங்கினா தான் அந்த நிலத்தை அவர் விற்க முடியும். ரைட்டுங்களா. அடுத்த நிலை என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்ப சுந்தர் வந்துட்டு அவர் சகோதரனுடன் வந்துட்டு அந்த நிலத்தை வந்துட்டு பாக பிரிவினை செய்து தனக்கென ஒரு 2 ஏக்கரை தனியா பிரிச்சு பத்திரம் பதிவிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அதாவது அவருடைய சகோதர சகோதரிகள் எல்லாம் வந்துட்டு பாக பிரிவினை வந்து செஞ்சுட்டாப்பா இந்த 10 ஏக்கர் ஒரு 5 பேர் இருக்காங்கன்னா, இந்தாப்பா உனக்கு 2 ஏக்கர் உனக்கு 2 ஏக்கர் உனக்கு 2, இப்ப 5 பேருக்கு 2 ஏக்கரா பிரிச்சு செஞ்சுட்டாங்க, பாக பிரிவினை செஞ்சுட்டாங்க. இப்ப இந்த 2 ஏக்கர் இப்ப இவருக்கு சுந்தர் பெயருக்கு வந்துருது இல்லையா, சுந்தர் பெயர்ல வந்துட்டு அவர் பெயர்ல பதிஞ்சிட்டாருன்னா இப்ப அந்த 2 ஏக்கர் வந்துட்டு சுந்தருக்கு அது பூர்வீக சொத்தா அடுத்த தலைமுறைக்கு மாறாது. அது என்ன சொத்தா மாறியது, சுயாஜித சொத்தா மாறிடுது. புரியுதுங்களா. அதன் பிறகு சுந்தருங்கிறவர் என்ன பண்ணலாம், அந்த சொத்தை வந்துட்டு யாருக்கு வேணாலும் விற்கலாம். இப்ப வந்துட்டு அவர் பிள்ளைகளுக்கிட்டே அவர் வந்துட்டு கையெழுத்து வாங்கிதான் விற்கணுங்கிறது இல்லை. ஏன்னா அது முறையாக பாகப்பிரிவினை செய்யப்பட்ட சொத்தா மாறிவிட்டது. பாகப்பிரிவினையே செய்யாம அப்ப இது உனக்கு இது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அதை காலங்காலமா வந்துட்டு பயன்படுத்தி வரும்போதுதான் சோ இந்த சொத்து பிரச்சனைங்கிறதே வருது. பாகப்பிரிவினை செஞ்சுட்டா அப்ப அது அவர்களுக்கு பேருக்கு மாறிடுது இல்லையா. சரி, இதை இன்னும் உங்களுக்கு தெளிவா சொல்லணும்னா, அனைத்து பூர்வீக சொத்துக்களும் பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல சுயாஜித சொத்துக்களா தான் இருந்திருக்கும். ஏன்னா இப்ப என் பாட்டன் வாங்கியிருந்தான்னு வச்சுங்களேன், அவர் வந்துட்டு சுயாஜித சொத்து தானே, அவருக்கு இத்தனை வாரிசு வரைக்கும் பாக பிரிவினை செய்ய மாட்டாங்கன்னு அவருக்கு தெரியுமா. அப்ப அவர் உயிருடன் இருக்கிற வரைக்கும் அது அவருக்கு சுயாஜித சொத்து தான். ஒருவர் கஷ்டப்பட்டு சம்பாதித்த சொத்து அவருடைய 4 தலைமுறை கடந்து பிரிக்கப்படாமலே இருந்தால் மட்டுமே அது பூர்வீக சொத்தாக தொடரும். இப்ப நான் சம்பாதிச்சு நான் வாங்கிட்டேன், இப்ப நான் வந்துட்டு என்ன பண்றேன், என்னோட பிள்ளைகளுக்கு வந்துட்டு நான் அதை பாகப்பிரிவினை செய்யாம அப்படியே இருந்துட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு பிறகு என் பிள்ளைகளும் வந்துட்டு இது உனக்குப்பா இது உனக்குப்பான்ட்டு ஒரு பேச்சு வழக்குல சொல்லிட்டு அவர்களும் அப்படியே இருக்கிறாங்க. அதற்கடுத்த தலைமுறையும் அதை வந்துட்டு பாகப்பிரிவினை செய்யாம இது வந்துட்டு எங்க பெரியப்பாவுடையது அவங்க பிள்ளைகளுக்கு, இது எங்களுடையது எங்களுக்குள்ளது இப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் அப்படியே பயன்படுத்திட்டே வர்றாங்கன்னா அப்ப 3 தலைமுறை தாண்டி 4வது தலைமுறையில அது பூர்வீக சொத்தா மாறிடுது இல்லையா. இப்படித்தான் இப்ப நம்ம பாகப்பிரிவினை பண்ணாம பண்ணினாலும் அதுதான். இது வந்து ஒரே பிள்ளைகா இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா 2, 3 பிள்ளைகள், அது இப்ப பெண் குழந்தைகளுக்கு சம உரிமை இருக்குது சொத்துல. ரைட்டுங்களா. அப்படிங்கிற போது அந்த பாகப்பிரிவினை செய்யாத போது நாளை பிரச்சனைக்கு உள்ளாகக்கூடிய நிலைமை. அப்பதான் என்ன ஆகுது, நீ எனக்கு நிலத்தை தரமாட்டியா, என்னை இந்த பாதையில நடக்க விட மாட்டியா, எப்படி நீ அப்ப என் சொத்தை நீ அபகரிச்சிட்ட எப்படின்னு பல பிரச்சனைகள். ஏன்னா ரெக்கார்டிக்கலா இல்ல பூர்வீக சொத்து தானே. அது பாத்தீங்கன்னா வெட்டு குத்துன்னு வந்துட்டு கோர்ட்டு கேஸ் இப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது உறவுகளே சிதறி போய் கிடக்குது இல்லையா. அப்ப பாகப்பிரிவினை இதுதான் ரொம்ப முக்கியமானது. ரைட்டுங்களா. சோ இப்படியான ஒரு சூழ்நிலையில தான் இன்றைய சட்ட சூழல்ல வந்துட்டு சொத்து சிக்கலை தவிர்க்க பூர்வீக சொத்துக்களை வாரிசுதாரர்கள் முறைப்படி பாகப்பிரிவினை செய்து கொள்வதுதான் சிறந்தது. இது எதிர்கால தலைமுறையினரிடையே ஏற்படக்கூடிய மனக்கசப்புகளை வந்துட்டு தவிர்க்க உதவும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்ப உங்களோட பூர்வீக சொத்தா இருந்தா அதை முறைப்படி பாகப்பிரிவினை செஞ்சிருங்க. அது பெண் பிள்ளையாக இருந்தாலும் அவர்களுக்கு முறைப்படி பாகப்பிரிவினை செய்யணும். ரைட்டுங்களா. அதன் பிறகு அந்த சகோதரிகள் வந்துட்டு அவங்களோட விருப்பத்தின் பேர்ல இல்ல இதை வந்துட்டு என்னோட சகோதரர்கள் தான் அவர்களுக்கே நான் வந்துட்டு அதை ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் எழுதி கொடுக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்கா அவர்கள் கைக்கு வந்துடும். ரைட்டுங்களா. ஆனால் லீகலா அவர்களுக்கும் அந்த சொத்தில் பங்கு உண்டு. ரைட்டுங்களா. சோ இதுதான் உறவுகளே. அப்ப இதுல
பூர்வீக சொத்துனா என்ன, சுயார்ஜித சொத்துனா என்ன அப்படிங்கிற நமக்கு தெரிந்தால்தான் இந்த தெளிவு கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் பட்சத்துல இதை ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா மற்ற ஒருவருக்கும் இது ஒரு பயனுள்ளதா இருக்கும். இதை எழுத்துப்பூர்வமான பதிவாகவும் விழித்துளி blogger.comல கொடுத்துருக்கிறேன். நான் அதை லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன். ஸோ நீங்க அதன் மூலமாகவும் கூட நீங்க இந்த பதிவை ஷேர் பண்ணலாம். ஸோ மீண்டும் ஒரு நல்லதொரு வாய்ப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.